ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குணத்ரய விபாக யோகம்ன்ற 14வது அத்தியாயம். இதில் கடந்த 2 ஸ்லோகமாகவே நம்ம குணங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. அதாவது சத்வகுணமாக இருக்கட்டும், ரஜோகுணமாக இருக்கட்டும், தமோ குணமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தர்கிட்ட மாறுபடுறது மட்டும் இல்லை, ஒருத்தர்கிட்டயே வெவ்வேறு சமயங்களில் மாறுபடும். அதுக்கு ஏற்றா போல் அந்தந்த விஷயங்களில் ஈடுபடுத்த வைக்கும்ன்றதை பார்த்தோம். அதில் கடந்த 2 ஸ்லோகங்களில் சத்வகுணம் ரொம்ப ஓங்கி இருந்தால், அதாவது உயர்ந்திருந்தால் எப்படியெல்லாம் நமக்கு அது வெளிப்படும் தெரிய வரும்ன்றதும், ரஜோகுணம் ரொம்ப அதிகமாக இருந்தால் எப்படியெல்லாம் நம்ம கண்டு கொள்ளலான்றதையும் பார்த்தோம். இப்போ இந்த 13வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறது தமோ குணம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி கண்டு கொள்ளலாம், அடையாளம் தெரியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்ரகாஷோ பிரவருத்திஷ்ச பிரமாதோ மோக ஏவச தமஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருத்தே குரு நந்தன. அப்பிரகாஷக அறிவே ஏற்படாமல் இருத்தல் அப்படின்றது தான் அப்பிரகாஷக. பிரகாஷகனா நல்லா வெளிச்சப்படுத்தி காட்டுறது, அறிவு ஏற்படுறது. அப்பிரகாஷகனா அறிவே ஏற்படாமல் இருக்கிறது, ஞானமே பிறக்காத தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்பிரவருத்திகினா செயலில் ஈடுபடாமல் இருத்தல். செயலில் ஈடுபடாமல் இருத்தல்னா இங்கே என்ன சொல்ல வர்றார் பகவான் அப்படின்னா, ஒரு சோம்பேறித்தனத்தினால எழுந்திரிச்சு செய்ய வேண்டியதை கூட செய்யாமல் செயல்களெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறதுன்றது தான் அப்பிரவருத்திகி. பிரமாதகன்னா கவனமின்மை, கவனக்குறைவு. சில பேர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, பேசுகிறதெல்லாம் கேட்டுருக்கா போல் இருக்கும், ஆனால் அவங்க காதுக்குள்ளே எதுவுமே போயிருக்காது. அந்த அண்ணன் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. அதனால் கவனமின்மை. மோக அப்படின்னா இந்த இடத்துல மயக்கம்னா அந்த மயக்கம் வருதுன்றது கிடையாது, ஒன்றை மற்றொன்னா மாற்றி புரிஞ்சு கொள்ளும் விபரீத ஞானம் அப்படின்றதையும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போது என்னெல்லாம் ஏற்படுது, அறிவே ஏற்படாத அந்த ஒரு தன்மை, செயல்களில் ஈடுபடாமல் சோம்பலாக உட்கார்ந்துருக்கிறது, கவனக்குறைவு இல்லைன்னா கவனமின்மை, மயக்கம், அதாவது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக மாறா புரிஞ்சு கொள்ளக்கூடிய விபரீத ஞானம். ஏதானி இந்த குறைபாடுகள் எல்லாம் தமசி விவ்ருத்தே ஜாயந்தே, தமோ குணம் நல்லா வளர்ந்திருக்கும் போது ஏற்படுது இந்த விஷயங்கள்லாம், இந்த குறைபாடுகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சத்வகுணம் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், தமோ குணமோ ரஜோகுணமோ அதிகமாக இருந்தால் இப்படிலாம் இருக்கும், அடையாளம் கண்டு கொள்ளலான்னு. இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தாச்சு, சாப்பாடுனாலையும் பல விஷயங்கள்னாலையும் இந்த 3 குணங்களும் பாதிக்கப்படுது அப்படின்ட்டு. அப்போது ஏதோ ஒரு நாள் நமக்கு சத்வகுணம், அதாவது நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எல்லா விஷயத்துலையும், எல்லாமே ரொம்ப சுலபமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது, கிரகிச்சிக்க முடியுது எல்லாம். அதே போல் அறிவு சம்மந்தமான விஷயம், அறிவு நம்ம இன்னும் நிறைய பெறணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு இருக்கும், நல்ல மெமரி பவர் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில நாட்கள் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த நாட்களில் நாம் என்ன செஞ்சோம், கோவிலுக்கு போனோமா, பகவானை நிறைய வழிபட்டோமா, இல்லை இது போல் நல்ல உணவுகள்லாம் சாப்பிட்டோமா அப்படின்றத நினைவு வச்சுக்கிட்டு அதை நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கணும். அதே போல் என்றைக்கும் ஒரு நாள் நமக்கு ரொம்ப கோபத்துலேயும் இதுலேயும் இல்லை எதுவுமே செய்யணும்னு தோணாமல் அப்படியே சோம்பலாக படுத்துட்டு இருப்போம் சில நாட்கள்லாம் இல்லையா. அன்றைக்கி நாம் என்ன செஞ்சிட்டோம், எதானு சாப்பிடக்கூடாத சாப்பிட்டுட்டோமா, இல்லைன்னா வேறு எதானு செஞ்சுட்டோமான்றதை நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அதை செய்யறத பிற்காலத்தில் செய்யறத தவிர்க்கணும். அப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம சத்வகுணத்தை அதிகப்படுத்துறதும் ரஜோகுணம் தமோ குணத்தை குறைய வைக்கிறதும் நம்ம கையில் ஓரளவுக்கு இருக்க முடியும். ஆனால் இதுக்கு சுலபமாக எல்லாத்துக்குமே ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகவானை வழிபடுறது. ஏன்னா அந்த பகவானை வழிபட்டால் அவருக்கு சத்வகுணம் மட்டுமே இருக்குது அப்படின்றதுனால நமக்கு தானாகவே ரஜோகுணமும் தமோ குணமும் குறைஞ்சு சத்வகுணம் அதிகரிச்சிடும். அதனால் நம்ம செய்யக்கூடியது சத்வகுணம் அதிகரிக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ அடையாளம் கண்டுக்கிட்டோம் இல்லையா, அதனால் சத்வகுணம் அதிகப்படுத்தி ரஜோகுணத்தையோ தமோ குணத்தையோ கம்மி பண்ணுறதுக்கான வழிகளுக்காக தான் பகவான் இந்த அடையாளங்கள்லாம் நமக்கு சொல்லிகிட்டே வராரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.